எல்லாருக்கும் வணக்கங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் மிகப்பெரிய சொத்தா நினைக்கிறது அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்க தான். அந்த குழந்தைங்களுக்கு உலகத்தில் இருக்கிற சந்தோஷம் முழுசும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு அம்மா அப்பாவுடைய கடமை. ஆனா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு உங்க குழந்தை ஒரு முழு குழந்தையா இருக்கணும்ல. அதுக்கு நம்ம எப்படி உதவி செய்ய போறோம்? அதாவது குழந்தையோட வளர்ச்சிங்கிறது உடல் வளர்ச்சி, உள்ள வளர்ச்சி ரெண்டும் சேர்ந்ததுதான். ஒரு குழந்தை உடலாலும் உள்ளத்தாலும் ஒரு திறமையான குழந்தையா வளருதுன்னா அது அந்த குழந்தையோட அம்மா அப்பா கையில தான் இருக்கு. முதல்ல அம்மா அப்பா அதுக்கு பொறுப்பாகிறாங்க. அதுக்கடுத்து குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், உணவு எல்லாம் சேர்ந்துதான் அந்த குழந்தைய உருவாக்குது. குழந்தை பிறந்த நிமிஷத்துல இருந்து அந்த 5 வயசு வரைக்கும் குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு முழு மனுஷனுக்கு அடிப்படையான தேவைகளை உருவாக்கக்கூடிய காலகட்டம். அப்படியாப்பட்ட முக்கியமான அந்த முதல் பிறந்ததுல இருந்து 5 வயசுக்குள்ள என்னதான் குழந்தைக்கு தேவை, அதை எப்படிதான் நம்ம நிவர்த்தி செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் ஒவ்வொரு அம்மா அப்பாக்கும் தோணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தோணுற அம்மா அப்பாங்களுக்கு நான் சொல்ற இந்த குறிப்புகள் கண்டிப்பா உதவியுள்ளதா இருக்குங்க. குழந்தை பிறந்ததுல இருந்து 3 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் அவசியமா கொடுக்கணுங்க. நீங்க தாய்ப்பால் கொடுக்கும் போது நீங்க உணவு மட்டும்தான் குழந்தைக்கு கொடுக்கறதா நினைக்கிறீங்களா? இல்லங்க, உணவோட சேர்த்து அந்த தாய் குழந்தைக்கு அன்பையும் பாசத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கறதா அர்த்தம். அந்த குழந்தைய தூக்கி தன் மார்போட அணைச்சுக்கிற விதமே தனி கலை தான். அப்படி குழந்தைய மார்போட சேர்த்து அணைச்சுக்கும் போது குழந்தையோட முழு உடம்பும் அம்மா உடம்போட சேர்ந்து படுற மாதிரி புடிச்சுக்கணும். அந்த குழந்தையோட தலைப்பகுதி கொஞ்சம் உயரமா இருக்கிற மாதிரி புடிச்சுக்கணுங்க. தலைய கொஞ்சம் உயரமா புடிச்சு அந்த குழந்தைய மார்போட அணைச்சு வச்சு அந்த குழந்தைய அந்த காம்புல படுற மாதிரி வாய் வச்சு கொடுக்க ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லைங்க, சில சமயங்கள்ல அந்த குழந்தையோட மூக்கு மார்பகத்துல அமுங்கி மூச்சு திணறல் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஏற்பட்டுறாம குழந்தைய முதல்ல எப்படி பிடிக்கணும்ன்றதே தனி கலையா வச்சு பிடிச்சிக்கிட்டு அந்த அம்மா முழு மனசா தன் மனசாலையும் ஆசையோட சந்தோஷத்தோட குழந்தைக்கு பால் கொடுக்கறோம் நினைச்சு கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் அந்த நினைப்பு தான் அவங்களுக்கு பால் சுரக்கிறதுக்கே உதவுதுன்னு சொல்றாங்க. அம்மா ஒருவேளை அந்த மாதிரி செய்யாம வேற எதையாவது நினைச்சுக்கிட்டு மனசுல கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு வேற ஏதோ ஒரு சிந்தனையில அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சா பால் சுரக்கிற அளவே குறைஞ்சிரும்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் இன்னும் பகை உணர்ச்சியோட கொடுத்தா அந்த பால்ல சக்தியே குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குதான். அதனால முழு மனசா அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணுங்க. அது இப்ப இருக்க காலகட்டத்துல ஒரு பக்கம் செல்போனை பேசிக்கிட்டே குழந்தைக்கு பால் கொடுக்கறது ரொம்ப தப்பான விஷயம். அந்த மாதிரி செய்யும் போது உங்களுடைய கவனம் வேற திசையில போகுது இல்லையா. குழந்தை பால் குடிக்கும் போது அதுவா குடிச்சிட்டு இருக்கு, அதுக்கு என்ன தெரிய போகுதுன்னு நினைக்காதீங்க. குழந்தை பால் குடிச்சுக்கிட்டே அம்மாவோட முகத்தை பார்க்கும். அம்மா நம்மளை பாக்குறாங்களா, வேற யாரு கூட பேசுறாங்களா, வேற என்ன செய்யறாங்கன்னு நீங்க குழந்தை கூட பாத்துக்கிட்டே அது கூட பேசிக்கிட்டே பால் கொடுத்தீங்க வச்சுக்கங்களேன், உங்களுடைய முழு கவனமும் அது மேல இருக்கு. நமக்குன்னு ஒரு ஆள் இருக்கு இந்த உலகத்துல, அம்மா எனக்கு மட்டும்தான் அப்படின்னு அந்த குழந்தை நினைச்சு முழுசா உங்களை நம்ப ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கை இங்க இருந்து தாங்க ஆரம்பிக்குது. தாய்ப்பாலோட சேர்த்து இணை உணவுன்னு கொடுக்க ஆரம்பிக்கணும். அதாவது குழந்தைக்கு அரிசி உணவுனாலும் சரி, பருப்பு வகைகள் எதுனாலும் நல்லா வேக வச்சு அதை நல்லா மசிச்சு குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு அரை ஸ்பூன்ல இருந்து ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு உணவை தான் கொடுக்கணும். அப்பதான் அந்த உணவு சேருதா குழந்தைக்கு, ஜீரண சக்தி இருக்கா அந்த உணவுக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு உணவு பருப்பை கொடுக்குறீங்க, ஆனா குழந்தைக்கு அன்னைக்கு சேராம வயித்தால போகுது, லூஸ் மோஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த உணவை கொஞ்ச நாளைக்கு கொடுக்காம இருக்கலாம். இன்னும் அந்த குழந்தைக்கு அதை ஜீரணிக்கிற அளவுக்கு சக்தி உருவாகலன்னு தான் அர்த்தம். அதனால பயப்பட வேண்டியதில்லை. அந்த உணவை கொஞ்சம் லேட்டா கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு உணவா நம்ம டெய்லி கொடுக்க ஆரம்பிக்கலாம். 3 மாசம் வரைக்கும் குழந்தை அதுவா சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கும். இப்ப முகம் பார்க்க ஆரம்பிச்சிரும். அதாவது அம்மா யாருன்னு தெரியும், நம்மளை யாரு தினமும் பாக்குறான்னு தெரியும். அந்த முகங்களை தேட ஆரம்பிச்சிரும். அந்த முகம் வந்துச்சுன்னா சிரிக்கும்.
3 மாசத்துல இருந்தே குழந்தைக்கு தெரியுது இது அம்மா இது அப்பா, யாரெல்லாம் நமக்கு வந்து கேர் கொடுக்கறாங்க, யாரெல்லாம் நம்மளை பாத்துக்கிறாங்க அந்த குழந்தைக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதனால அந்த சமயத்துல குழந்தைய தனியா விட்டுட்டு போகவே கூடாது. இப்ப 4 மாச குழந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சவுண்டு கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிடும். குக்கு குக்கு கூ கூன்னு சவுண்டு கொடுக்க ஆரம்பிக்கும். அப்ப என்னன்னா அது வந்து நம்ம கிட்ட ஏதோ விஷயம் சொல்லுதுன்னு அர்த்தம். இப்ப அம்மா வந்தாக்கா ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும், அப்பானா ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும். அப்ப என்னன்னா குழந்தை நம்ம கூட பேச ஆரம்பிக்குது, நம்ம சொல்றதெல்லாம் அதுக்கு புரியுதுன்னு அர்த்தம். அந்த சமயத்துல குழந்தைய வந்து தனியா விட்டுட்டு போகவே கூடாது. குழந்தைய கீழே தூங்க வச்சிருந்தோம்னா பூச்சிகள் எல்லாம் கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப குழந்தைக்கு வந்து கலர் எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். இது சிகப்பு கலரு மஞ்சள் கலருன்னு ஒரு கலர் வித்தியாசமா இருக்கேன்னு புரிய ஆரம்பிச்சிடும். அதனால குழந்தை தூங்குற தொட்டில இருந்தாலும் சரி, அது இருக்கிற ரூமா இருந்தாலும் சரி, அதுல கலர் கலரான பொருள்கள்லாம் நம்ம வைக்க ஆரம்பிக்கணும். அந்த காலத்துல எல்லாம் அந்த தொட்டிக்கு உள்ள வந்து கலர் கலரா ஒரு மணி எல்லாம் கட்டி விடுவாங்க. அந்த மணியில வந்து சவுண்டு கூட கேட்கும். அந்த சவுண்டு வந்து குழந்தைக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த சவுண்டு வந்துகிட்டே இருந்தா நம்ம கூட யாரோ ஒரு ஆள் இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும் குழந்தை. அந்த கலர் எல்லாம் பார்த்தா சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷமே வந்து குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும். அப்புறம் இப்ப வந்து குழந்தைக்கு கை தட்டி காமிக்கணும். கை தட்டினா டப்புன்னு சத்தம் வந்துச்சுன்னா குழந்தை வந்து சிரிக்கும். அது கூட ஒரு வழியில நம்ம குழந்தை கூட பேசுறோம்னு தான் அர்த்தம். அப்புறம் குழந்தை வந்து 5 மாசத்துலயே வந்து முட்டி போட்டு 6 மாசத்துல தவக்க ஆரம்பிக்கும். அப்ப சின்ன சின்ன பொருள் ஏதாவது கீழே கிடந்துச்சுன்னா எடுத்து வாயில வச்சிரும். அது வந்து இரும்பா இருக்கலாம், ஒரு சின்ன பேப்பர் துண்டா இருக்கலாம், இல்ல வேற எந்த காய் தோல் எதுவா இருந்தாலும் எடுத்து குழந்தை வாய்க்குள்ள வச்சிரும். சில சமயங்கள்ல அந்த யூரின் போயிரும், குழந்தை வெளியே போயிரும் இல்லையா, அதை கூட எடுத்து வாயில வச்சிரும். அதனால நம்ம பக்கத்திலேயே இருந்து கவனமா பாத்துக்கிட்டே இருக்கணும் குழந்தைக்கு. இந்த நேரத்துல ரொம்ப முக்கியம் வந்து விளையாட்டு பொருள்கள்லாம் நல்ல கலர்ஃபுல்லா, நல்ல சிகப்பு கலரு மஞ்சள் கலரு பச்சை கலருன்னு கலர் கலரா விளையாட்டு பொருள்லாம் வாங்கி கொடுக்கணும். அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது கூர்மையான பாகங்கள் இல்லாத ஒரு நல்ல சாஃப்டா மெதுவான பொம்மைகளா வாங்கி கொடுக்கணும். அந்த பிளாஸ்டிக் பொம்மைகள்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அப்ப அது தரம் இல்லாத ஒரு மோந்து பார்த்தாலே ஒரு கெட்ட வாடை அடிக்கிற மாதிரி பிளாஸ்டிக் பொருள்கள்ல செஞ்ச பொம்மைகளை வாங்கி கொடுக்க கூடாது. ஏன்னா குழந்தை மறுபடியும் அந்த பொம்மைய வாயில வைக்கும் போது அந்த